Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 961வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறையவே அப்டேட்ஸோடு வந்திருக்காங்க. கூடவே உங்களுக்கு பிடிச்ச ஆஃபர்ஸும் இருக்குது. என்னென்ன அப்படின்றதா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எப்பவும் மாதிரி நம்ம நியூ லான்ச் பற்றி ஆரம்பிப்போம். நியூ லான்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸ் நாட் N30 5G அப்படின்ற மாதிரியான ஒரு மொபைல் லான்ச் ஆகிருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் லான்ச் ஆகிருக்கு. ஏன்னா இது ஒரு குளோபல் லான்ச்சுங்க. இந்த மொபைலில் 6.72 இன்ச்சஸ்க்கான ஒரு LCD 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளேயோட 695 அப்படின்ற ப்ராசரோட 108 MP கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 50 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஒரு 24,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போமே. எனக்கு இதை பார்த்தோன்னே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்குடா இதை போட்டு லான்ச் பண்ணுறீங்க, இதை மாதிரி தான் எக்கச்சக்க மொபைல் லான்ச் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து சாம்சங்லேருந்து ஒரு நல்ல மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட F54 அப்படின்ற மொபைல். ஸோ இந்த மொபைலாக ஒரு 30,000 ரூபா ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆஃபரும் இருக்குது. நல்ல மொபைல்னு சொல்கிற அளவுக்கு இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, AMOLED 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட Exynos 1380 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் தான் சாம்சங் அப்படின்னு பார்க்கும்போது. கேமராவுமே 108 MP கேமரா வித் OS சப்போர்ட்டோட இருக்குது. ரிவ்யூஸ் வச்சு பார்க்கும்போது கேமரா ஓகே, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரண்டில் 32 MP கேமரா, 6000 mAh பேட்டரி, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நான் சொன்ன மாதிரி 30,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாலுமே பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி இதை 28,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சிருந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்பிள்லேருந்து இப்போ ஒரு 15 இன்ச் லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்க ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கவர் பண்ணுவேன் அப்படின்னு இதை கவர் பண்ணியிருக்கேன். இது M2 சிப்செட்டோட வர லேப்டாப்புங்க. 15 இன்ச் அப்படின்றது கண்டிப்பாக வீடியோ எடிட்டருக்கு ஒரு போதுமான டிஸ்பிளேயாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதனோட ப்ரைஸிங் 35,000 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எப்பவும் மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது. 25,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் உங்களால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 13ஆம் தேதியிலேருந்து அவைலபிளாக இருக்குமாம். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்கமிங் லான்ச்சஸ். ஸோ அப்கமிங் லான்ச்சஸில் ஃபஸ்ட்டு மோட்டோரோலா Razer 40 அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் போஸ்ட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ளிப் ஃபோனாக வருது. சாம்சங்கோட ஃப்ளிப் ஃபோனை பார்த்த மாதிரி இருக்குது. இதில் 6.9 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே டிஸ்பிளே 3.6 இன்ச்சஸ் பெரிய டிஸ்பிளேயாக இருக்குதுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருதுங்க. ஸோ சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் ஆகுமாம். இதை தொடர்ந்து அடுத்து வரப்போகிறது என்ன தெரியுமா? நத்திங்கோட நத்திங் ஃபோன் 2. இந்த நத்திங் ஃபோன் 2ல ஒரு பெரிய ஃபன் ஆகி போச்சுங்க. என்ன தெரியுமா, இதை பற்றின டீட்டெயில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதுதான் இதனோட லீக் ரெண்டர்ஸ். டிசைன் வைஸாக எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்ற மாதிரி. கால்பை என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஃபன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேக் அப்படின்றத மொட்டையாக சொல்லியிருக்காரே தவிர நீங்கள் பார்த்த அந்த லீக் இமேஜஸ் ஃபேக்ஸ், அந்த ரெண்டர்ஸ் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லலை. மொட்டையாக ஃபேக் அப்படின்னு உருட்டியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இப்படி உருட்டி வைப்போம், லீக் ஆனது பொய்ன்னு மட்டும் நினச்சிட்டு போட்டு நம்ம திரும்ப கொண்டு வரும்போது நான் வேற ஒன்று தான்ப்பா ஃபேக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிடலான்னு நினச்சிட்டு மொட்டையாக ஃபேக்குன்னு சொல்லியிருக்காரா என்னன்னு தெரில. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. டிசைனில் சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்குங்க. அதே டிசைன் இருந்தால் என்ன பண்ணுறது போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பாப்போம் பொறுத்து இருந்து. அடுத்து ஒரு மொபைல் லான்ச். ஆமாங்க, இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 30 அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. இதில் ஒரு புதுசான ஏ யூஸ் பண்ண போகிறாங்க. என்ன ஏ தெரியுமா? ChatGPT AI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ChatGPT டெக்ஸ்ட் அசிஸ்டண்ட்டை அப்படியே வாய்ஸ் அசிஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணி மாற்றி இந்த மொபைலில் யூஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ நம்ம வாய்ஸில் கமெண்ட் பண்ண ChatGPT எப்படி ரீப்ளை பண்ணுமோ அதே மாதிரியான ரீப்ளையை இந்த மொபைலில் எதிர்பார்க்கலாமா. நல்லா தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங். பார்ப்போம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத. அடுத்து ரெகுலர் ஆஃபர்ஸில் ஒரே ஒரு ஆஃபர் தான். 13 இன்ச்சுக்கான லேப்டாப்போட ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ 15 இன்ச் லேப்டாப் வந்ததுனால 13 இன்ச் லேப்டாப்போட ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் Macbook Air M2 மாடலோட ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. நானும் ப்ரைஸ் கட் அப்படின்னா பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்போலாம் ஒரு மண்ணும் கிடையாது. 1,20,000 ரூபான்னு சேல் ஆகிட்டு இருந்த இந்த லேப்டாப்பை 1,15,000 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 5,000 ரூபாய் கம்மியாக சேல் பண்ணுறாங்க. வேறு சொல்கிற அளவுக்கு ப்ரைஸ் கட் எதுவும் இல்லை. ஆஃபரில் கூட அப்பப்போ இதை விட கம்மியாக பார்க்குறோம். ஏதோ ஒன்று. அடுத்து டீல் ஆஃப் த டே. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது beatXPலேருந்து மல்டிபர்பஸ் ஒரு வெயிட் ஸ்கேல். இது 249 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இதனோட ஹைலைட் 10 kg வரைக்கும் வெயிட் பார்க்கலாம். 2 வருஷம் வாரண்டி தராங்க. ஸோ ப்ராடக்ட் மேலே அந்தளவு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 249 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீல். இதை விட கம்மியாக கூட சில சமயங்களில் வந்திருக்கு. இருந்தாலும் இப்போவுமே இது ஒரு நல்ல டீல் தான். வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி Ambraneோட 2-in-1 Type-C கேபிள். இதை Type-C மைக்ரோ USB ரெண்டுமாவும் மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ரக்கட் கேபிள் கூட 1 மீட்டர் லென்த் இருக்கும்
இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 149 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கும். ரெகுலர் ப்ரைஸ் 200 ரூபா, சில சமயங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் 150 ரூபாய்க்கு ஒரு நல்ல டீலுங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்புறம் ஆஃபர்ஸ் பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.